வெல்கம் டு ETK சேனல். நான் உங்கள் கண்ணதாசன். இன்றைக்கி நம்மளோட செஷன் வந்து மாடல் ஆக்ஸிலரியில் வந்து ரெண்டு முக்கியமான வேர்டு இருக்குது, மஸ்ட் அண்டு ஷுட். இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், மாடல் ஆக்ஸிலரி வேர்புங்கிறது ஒரு எபிலிட்டி இல்லை பாசிபிலிட்டி இல்லை ஆப்ளிகேஷன்ஸ் மட்டும் குறிக்கிற வார்த்தைகளை இதுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து இடி ஃபார்மோ ஐஎன்ஜி ஃபார்மோ இல்லை கிடையாது. மஸ்ட்னா மஸ்ட்டு தான். மஸ்ட்டு, மஸ்டடு, ஷுட்டு, ஷுட்டடு, ஷுட்டிங் அப்படின்லாம் போட முடியாது. புரியுதுங்களா? சில முதல்ல வந்து மஸ்ட்னா என்ன, ஷுட்னான்னு பார்க்கலாம். மஸ்ட்டுங்கிறது என்ன மீனிங்னா, த வேர்ட் மஸ்ட் இஸ் யூஸ்டு ஃபார் நெசசரி ஆர் கம்பல்சரி ஆர் அன்அவாய்டபிள் ஆக்ஷன் அப்படின்னு அர்த்தம்னா, ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சு தான் ஆகணும், கட்டாயம்னா நம்ம செய்யணும், கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும், அதை வந்து அவாய்ட் பண்ண முடியாதுன்னா அது மஸ்ட்டு. புரியுதுங்களா? அதே வந்து ஷுட் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, சம் ஒன் அட்வைஸ்ட் யூ டு டூ இட். அதாவது இப்போ ஒரு விஷயத்தை வந்து மற்றவங்க நீங்கள் செஞ்சு தான் ஆகணும்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் ஷுட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டாக்டர் வந்து என்னை வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னா அர்த்தம், அதை வந்து நீங்கள் எப்படின்னா சொல்லலாம், ஐ ஷுட் அவாய்ட் டேக்கிங் நான்வெஜ்ஜுன்னு சொல்லுவீங்களா இல்லையா? நான் அவாய்ட் பண்ணணும் ஏன்னா டாக்டர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி நான் வந்து டயட்டில் இருக்கணும் ஏன்னா டாக்டர் என்னை வந்து டயட்டில் இருக்க சொல்லிட்டாரு. புரியுதுங்களா? அப்போது நமக்காக செய்யலை, மற்றவங்க சொல்கிறதுக்காக நம்ம வந்து இருக்கணும்னு நினைக்கிறோம். இப்போ இதே வந்து என்னோடய கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், என் பாஸ்க்கு வந்து ஒரு கிளைண்ட்டு பத்திரிக்கை வைக்கிறாரு. அந்த பாஸ்க்கு வந்து அந்த கல்யாணத்துக்கு போக முடியல, ஆனால் முக்கியமான கிளைண்ட். அவர் என்ன சொல்லுவார், அடுத்தபடியாக என்னை கூப்பிட்டு, நீ தான் அடுத்த சீனியர் லெவலில் இருக்க, நீ அந்த கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துருப்பான்னுவார். என் வீட்டில் போய் என்ன சொல்லுவேன், இந்த மாதிரி கல்யாணத்துக்கு போயிட்டு வரோம், முக்கியமான கல்யாணம், பாஸ்க்கு தெரிஞ்சவங்கன்னு சொல்லுவோம். பாஸ் தெரிஞ்சு நீங்கள் எதுக்கு போகிறீங்க என் வீட்டில் கேட்பாங்களா இல்லையா? அப்போ என்ன சொல்லுவோம், இல்லைப்பா இது வந்து கம்பெனியோட முக்கியமான கிளைண்ட்டு, ஸோ பாஸ் சொல்லிட்டாரு யாராவது போய் ஆகணும், அதனால் கண்டிப்பாக நான் போய் தான் ஆகணும். அதாவது கட்டாயத்தின் பேரில் நீங்கள் போகிறீங்க, அதாவது உங்களுக்கு விரும்பி போகிற நீங்கள், அதனால் போச்சு. மஸ்ட்டுங்கிறது விரும்பி செய்கிறது, பிடிச்சி செய்கிறது, செய்யணுன்ற கட்டாயம் இருக்குது. ஆனால் ஷுட்டில் வந்து எப்படின்னா அந்த கடமைக்காக செய்கிறோம், அவ்வளோதான். இதான் வந்து ஷுட்டு. புரியுதுங்களா? இதான் மஸ்ட்டுங்க ஷுட்டுக்கும் இல்லை மேஜரான டிஃப்ரென்ஸ். ஸோ ஒரு செயலை செய்யும்படி ஒருவர் உங்களுக்கு அறிவுறுத்தல், இதுதான் வந்து ஷுட்டு. ஸோ முதல்ல வந்து பாருங்கள், ஐ ஷுட் பி ஆன் எ டயட். ஐ ஷுட் பி ஆன் எ டயட் அப்படின்னா, டாக்டர் அட்வைஸ் மீ டு பி ஆன் எ டயட். ஏன்னா டாக்டர் வந்து கண்டிப்பாக டயட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டாரு. அதாவது டயட்னு அர்த்தம் நம்ம ஒரு கண்ட்ரோல், சாப்பாடில் ஒரு கண்ட்ரோலில் இருக்கணும்னு சொல்லுவோம்ல, அதான் டயட்டை இருக்கணும்னு சொல்லிட்டாரு, அதனால நான் இருக்கேன், நான் கண்டிப்பாக டயட்டில் இருக்கணும், ஐ ஷுட் பி இன் டயட் ஏன்னா அவர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்கிறது. இன்னொன்று எப்படின்னா, இங்கே பாருங்கள், ஐ மஸ்ட் கேட்ச் த 9 o'clock பஸ் பிகாஸ் ஐ ஹாவ் அன் எக்ஸாம் டுடே. 9 மணி பஸ்ஸை பிடிச்சே ஆகணும் ஏன்னா எனக்கு எக்ஸாம் இருக்குது. அது இது வந்து அவர் சொன்னதுக்காக செய்யலை, உனக்கே செய்யணுன்னு இருக்குது, மஸ்ட்டு. புரியுதா? ஸோ இது வந்து அன்அவாய்டபிள், நீ செஞ்சு தான் ஆகணும். ஐ மஸ்ட் கேட்ச் த 9 o'clock பஸ் பிகாஸ் ஐ ஹாவ் அன் எக்ஸாம் டுடே. புரியுதா உங்களுக்கு? அடுத்தது கேர் ஆஃப் மை ஃபேமிலி. ஐ ஷுட் டேக் கேர் ஆஃப் மை ஃபேமிலினா, நான் என் குடும்பத்தை வந்து பார்க்கணும், நான் வந்து எங்கள் குடும்பத்தை வந்து நான் பார்த்துக்கணுன்றது கடமை. எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு, நீ தான் குடும்பத்தை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டாரு, அதனால் கண்டிப்பாக ஃபேமிலியை நான் பார்த்து தான் ஆகணும். மை ஃபாதர் அட்வைஸ்டு மீ, கடமை, அவசியம், நான் என் குடும்பத்தை கவனித்தாக்க கொள்ள வேண்டும். இது வந்து ஷுட்டு. மஸ்ட்டுங்கிறதுனா, ஐ மஸ்ட் டேக் கேர் ஆஃப் மை ஃபேமிலி. ஏன்னா நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, இங்கே கண்டிப்பாக நான் குடும்பத்தை பார்த்தே வேணும், ஏன்னா பிகாஸ் தெர் இஸ் நோ ஆப்ஷன், பிகாஸ் ஐ ஆம் த ஒன்லி பர்சன், ஐ ஆம் த ஒன்லி சன் இன் மை ஃபேமிலி. என் குடும்பத்திலே நான் தான் ஒரே பையன், நான் தான் குடும்பத்தை பார்த்தே ஆகணும். அப்போ என்ன அர்த்தம்னா, இங்கே பொறுப்பு உனக்குள்ளே வருது, அவசியம்னு வருது. அதுதான் வந்து நான் என் குடும்பத்தை கவனித்து கொள்ள வேண்டும். ரெண்டுமே கவனித்து கொள்ள தான், ஆனால் அது வந்து அப்பா சொன்னதுக்காக செய்யணும்னு நினைக்கிறேன், இது வந்து நீ தான் செய்யணும்னு ஆசைப்பட்றேன், பிகாஸ் ஏன்னா நீ தான் ஒன்லி சன், கட்டாயம், வேறு ஆல்ட்ரேட்டே கிடையாதுன்றது. அடுத்தது பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து இப்போது மஸ்ட்டு ஷுட்டு வந்து நிறைய பேர் கன்ஃபியூஷன், ரெண்டும் ஒரே மாதிரி இருக்க, அவசியம் இதுவும் அவசியம். அப்போ எங்கெங்கே யூஸ் பண்ணணும்? ஒன்று நான் போச்சுங்க, மற்றவங்களுக்காக நம்ம செய்கிறோன்னா ஷுட்டு, நமக்காக நம்ம செய்கிறோம் அப்படின்னா மஸ்ட்டு. அதே மாதிரி நம்ம அதை செய்யணுன்ற கட்டாயம் இருக்குன்னா செஞ்சு தான் ஆகணும்னா மஸ்ட்டு. இல்லை செய்யலாம், நீங்கள் போனால் நீங்கள் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நம்மளை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது வந்து ஷுட்டு. புரியுதுங்களா? நீங்கள் வேலையை முடிச்சு தான் ஆகணும், பிஃபோர் 5 o'clock யூ ஷுட் ஃபினிஷ் யுவர் ஒர்க் அப்படின்னா அது ஷுட்டு. அதே மாதிரி நீனே நினைக்கிறேன், இல்லை நான் முடிச்சு தான் போய் ஆகணும், ஐ மஸ்ட் டூ இட் சொல்லுவீங்களா, நான் கண்டிப்பாக செஞ்சு ஆகணும்னு சொல்லுவீங்களா, அது வந்து மஸ்ட். புரியுதா உங்களுக்கு? ஸோ இன்றைக்கி நம்ம வெக்காபுலரி டே பார்க்கலாம். ஐ ட்ரெட் ஸ்னேக்ஸ்னால் எனக்கு பாம்புகள் என்றால் பயம்னு அர்த்தம். ட்ரெட்னா பயம், ஸ்னேக்னால் பாம்புகள் தெரியும் உங்களுக்கு. இட் லுக்ஸ் டிஸ்கஸ்டிங்னா அது பார்க்கறது ரொம்ப அருவருப்பாக தெரியுது இல்லை, அது அருவருப்பாக தெரிகிறது. ஐ மெட் மை கிளாஸ்மேட் ஆஃப்டர் எ வெரி லாங் டைம், ஸோ இட் வாஸ் எ சென்சேஷன் ஃபார் மீ. ஐ மெட் மை கிளாஸ்மேட் ஆஃப்டர் வெரி லாங் டைம், ரொம்ப நாளுக்கு அப்புறம் என் கிளாஸ்மேட்டை சந்தித்தேன். ஸோ இட் வாஸ் எ சென்சேஷன் ஃபார் மீனா, எனக்கு ரொம்ப பரபரப்பாக ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம் இதுன்னு சொல்லுவீங்களே, அதுதான் வந்து நீண்ட நாட்களுக்கு பிறகு என் பள்ளி தொழிலை சந்தித்து எனக்கு மிகவும் பரபரப்பாக உள்ளது, நிகழ்ச்சியாக உள்ளதுன்னு சொல்கிறது தான் சென்சேஷன். அடுத்து வந்து he has no competence, அவருக்கு
அந்த தகுதி இல்லை. he has no competition. அதாவது ஒரு விஷயம் சொல்கிறது தகுதி இல்லைன்னு சொல்லுவோமா இல்லையா, அதான் காம்பிடன்ஸ். he was displeased with me. he was displeased with meனா அவர் என் மீது அதிருப்தி அடைந்தார். he was displeased with me. அதிருப்தின்னு அர்த்தம். டிஸ்பிளீஸ்னா அதிருப்தி. it is my intuition. it is my intuitionனா அது என் உள்ளுணர்வு. சில விஷயங்கள் சொல்லுவீங்களே, அது எனக்குள்ள ஃபீலிங், அது ஒன்றும் புரியாதுங்க, அதான் இட் இஸ் மை இன்ட்யூஷன் சொல்கிறது. ஸோ அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ மூலியம் உங்களுக்கு வந்து மஸ்ட்டுக்கும் ஷுட்டுக்கும் உள்ள டவுட் 100% கிளியராக இருக்கும். திரும்பி கடைசியாக சொல்லிடுறேன், மஸ்ட்டுங்கிறது அவசியம் நீ செஞ்சாகணும். ஷுட்டுங்கிறது நம்ம டியூட்டி, மற்றவங்க சொல்கிறதுக்காக, மற்றவங்க கேட்டுக்கொண்டதுக்காக செய்யணும்னு நினைக்கிறது ஷுட்டு. புரியுதா? ஸோ நம்ம அடுத்த செஷனில் வேறு ஒரு டாப்பிக்கோடு பார்க்கலாம். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெகுலராக வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்குள்ள டே பை டே ஒரு பெட்டர்மெண்ட் தெரியும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.